இன்றைக்கி நம்ம வீட்டில் சோயா 65 எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் சோயாவை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 2 டைம் நல்லா அலசிட்டு அதை பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. அது கூட 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆஃப் லெமன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வடச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சோன்னே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் எடுத்துக்கலாங்க. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா சாதத்துக்கும் தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.